ஏகவல்லவனாம் அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் நெறிமுறைகளை கற்றுத்தந்த வள்ளல் நபி மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அவையில் வீற்றிருக்கும் நீதி வழங்கா புள்ளி வழங்க காத்திருக்கும் நடுவரவர்களே, எனது அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாம் அதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது நான் உங்கள் மத்தியில் மார்க்க கல்வி கற்பதன் அவசியம் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களில் விசுவாசம் கொண்டோரையும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டோரையும் அல்லாஹ் பல படித்தரங்கள் உயர்த்துவான் என்று கூறுகிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், அறிவை தேடுவது அனைத்து முஸ்லிம்களதும் கடமையாகும் என்றும் கூறியுள்ளார்கள். ஆம், செல்வங்களில் உயர்ந்த செல்வம் கல்வி செல்வம். கல்வி செல்வத்திற்கு அழகு தருவது மார்க்க கல்வி என்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இதனால் தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் வான்மறையாம் அல் குர்ஆனிலே ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனது அறிவை பெருக்குவாயாக என்று அவனிடம் துஆ செய்யுமாறு எமக்கு கற்றுத் தருகிறான். சன்மார்க்க கல்வி ஒரு முஸ்லிமை பூர்ணப்படுத்துகிறது. இதனையே பின்வரும் ஹதீஸ் வலியுறுத்துகின்றது. யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவரை மார்க்கத்தில் மேதையாக்குகிறான். மார்க்க கல்வியை கற்கும் போது ஒருவர் இறைவனை நெருங்கிக் கொண்டே இருப்பார். சுவனத்தின் வழியில் நடை போட்டுக் கொண்டிருப்பார். ஆனால் சமய கல்வி புறக்கணிப்பவன் இறை நிராகரிப்பிலும் தவறான நடத்தைகளிலும் பிழையான போக்குகளிலும் சிக்கு தடுமாறிக் கொண்டிருப்பான். மறுமையிலோ அவன் சந்திப்பது நரகையே. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் உள்ளங்களை தட்டி கேளுங்கள், சிந்தியுங்கள். இன்று நமது முஸ்லிம் சமூகம் கல்வி கல்வி என்று கூறிக்கொண்டு எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள்? அல் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படுவது தெரிந்தோர் எத்தனை பேர்? அதன் கருத்தை புரிந்து செயலாற்றுவோர் எத்தனை பேர்? ஸஹீஹுல் புகாரி, ரியாலுஸ் ஸாலிஹீன் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை படிப்போர் எத்தனை பேர்? தொழத் தெரியாது, துஆ திக்ர்களை வாய் விட்டு ஓதத் தெரியாது, அண்ணன் நபியின் வரலாறு தெரியாது, சஹாபாக்களின் சரிதை தெரியாது, நோன்பு பிடிக்கின்றார்கள், ஹஜ் செய்கின்றார்கள், ஆனால் ஷர்த் ஃபர்ல் என்று எதுவுமே விளங்காது. குடும்ப உறவு, மனித நேயம், நல்லொழுக்க விழுமியங்கள் போன்ற எதுவுமே தெரியாது. இவை அனைத்தும் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அழகாக கூறப்பட்டுள்ள என்பதும் கூட தெரியாது. சுருங்க சொன்னால் சமய கல்வி என்று ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. இவ்வுலகிலேயே நிம்மதியாக ஆடம்பரமாக சொகுசாக வாழ்வோம், அதற்காக என் உயிரையே தியாகம் செய்வோம் என்பதுதான் இவர்களது கொள்கை. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இறுதியாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சூரா தாஹா 124, 125, 126 வசனங்களில் எச்சரிக்கை விடுப்பதை முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் ஞாபகம் செய்ய விரும்புகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வமன் அஅரத அன் ذِكْرِي فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. எவர் என்னுடைய நல்லுபதேசங்களை புறக்கணிக்கின்றாரோ நிச்சயமாக அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கிறது. மேலும் மறுமை நாளில் அவனை குருடனாகவே எழுப்புவோம். قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا. அதே சமயம் அவன் என்னே ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய், நான் திட்டமாக உலகத்தில் பார்க்கின்றவனாக இருந்தேனே என்று கேட்பான். قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى.
அதற்கு அவ்வாறே நம் வசனங்கள் உம்மிடம் வந்தன, நீ அவைகளை மறந்து விட்டாய். நீ மறந்த அவ்வாறே இன்றைய தினம் நீயும் நம் அருளிலிருந்து மறக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் கூறுவான். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனது மார்க்கமாம் இஸ்லாத்தை முறையாக கற்று அதன்படி நடந்து இருள பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ள பெருள் புரிவானாக என அல்லாஹ்வை வேண்டி எனது உரையை முடித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.